ஹலோ மாஸ்கிஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபைன் டியூனிங் மாடலோட ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு ஆர்கிடெக்சர் பார்ப்போம். ஓகே, போன வீடியோவில் நம்ம ஃபவுண்டேஷனல் மாடலோட ஹேண்ட்ஸ் ஆன் பார்த்தோம். ஃபவுண்டேஷனல் மாடலோட ஒரு சப்செட் தான் ஃபைன் டியூனிங் மாதிரி, அதாவது ஒரு டைப் ஃபவுண்டேஷனல் மாடல் பேஸு, அதுக்கு மேலே ஃபைன் டியூனிங்கும் ஒரு ஆகும் வரும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ ஃபைன் டியூனிங்கோட ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு டேட்டா செட் க்ரியேட் பண்ணுறேன். அது ஜேசான் ஃபார்மேட்டாக வச்சுக்கோங்க, எந்த ஃபார்மேட் உங்களுக்கு வேணுமோ அதை வச்சுக்கலாம் நீங்கள். ஓகேவா, அடுத்து வந்து அந்த மாடலை வந்து அப்லோட் பண்ணுறேன், அதாவது அந்த குறிப்பிட்ட ஃபவுண்டேஷனல் மாடலில். ஓகே, அப்லோட் பண்ணி ஃபஸ்ட்டு ட்ரெயின் ஆகும், அப்புறம் டியூன் ஆகும், அப்புறம் ப்ராசஸ் ஆகும், அப்புறம் சக்ஸஸ் ஆகும். ஓகேவா, சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம், ஒரு டைம் டெஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா, டெஸ்ட்டு பண்ணுவோம். ஆக்சுவலி நம்ம வந்து உள்ளே ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு தான் அப்புறம் தான் வந்து ப்ரொடக்ஷனில் எப்போவுமே டிப்ளாய் பண்ணுவோம். ஸோ இந்த இதில் வந்து நம்ம வந்து ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணுறனால, ஸோ இங்கே டிப்ளாய் பண்ணதுக்கப்புறம் திரும்பி ஒரு டெஸ்ட் மாடல் மாதிரி, அதாவது எல்லாமே இந்த ஃபைன் டியூனிங் மாடல்லாம் வந்து அந்த குறிப்பிட்ட ஃபவுண்டேஷனல் மாடல் இருக்காங்களே, யார் ஓன் பண்ணுறாங்களோ அவங்களோட க்ளவுடுக்கு போயிடும். அங்கே போய் ஸ்பெசிஃபிக்காக நம்ம கேட்ட மாதிரி அது ட்ரெயின் ஆகிட்டு திரும்பி வந்து நம்மளுக்கு வந்து ஆன்சர் கொடுக்குறதா வந்து இந்த மாடலோட வேலை. ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா இந்த ஆர்கிடெக்சரை பார்த்துக்கோங்க. ஒரு ஜேசானு, அதை நான் ட்ரெயின் பண்ணுறேன், அப்புறம் டிப்ளாய் பண்ணுறேன், அப்புறம் வந்து அதை டெஸ்ட் பண்ணுறேன். ஸோ பர்ஃபெக்டாக நான் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி அதை ஃபாலோ பண்ணி பர்ஃபெக்டாக வந்து எனக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் கொடுக்குதான்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆன்சர் வந்திருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்துட்டோன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகேவா, இதுதான் ஃபவுண்டேஷன் மாடல் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்சுவலி இது கொஞ்சம் வந்து முன்னாடி மாதிரி கிடையாது. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நம்ம அப்கிரேட் ஆகிறோம். ஓகே, அதாவது நம்ம டோக்கன் நம்ம கையில் இருக்குது, அதாவது தான் கிளைண்ட், இதை நான் வந்து காமனாக எடுத்துட்டேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆர்கிடெக்சரில் சொன்ன மாதிரி ஜேசானை வந்து நான் பண்ண போகிறேன், இம்போர்ட் பண்ண போகிறேன். என்னென்னா வந்து நான் பண்ணிட்டேன். ஓகேவா, ஸோ இதெல்லாம் ஒரு நம்பரு, ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு மாடலை வந்து ஃபைன் டியூனிங் மாடலை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸை கொடுத்து அதுக்கு புரிய வைக்கணும். இது சின்ன குழந்தைக்கு வந்து இதான் ஏ, இதான் பி, இதான் சின்னு சொல்கிற மாதிரி நம்ம ஃபைன் டியூனிங் மாடலுக்கும் இதெல்லாம் நீ பண்ணால் மட்டும்தான் வந்து நான் வந்து ட்ரெயின் ஆவான்னு வந்து அது வந்து ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது அதுக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா, அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மினிமம் ஒரு 10 எக்ஸாம்பிள்ஸ் அது கொடுக்கணும். அது நான் ஏன் வந்து இதெல்லாம் வந்து நானே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணும்போது தான் புரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்சம் லேட்டாக தான் எனக்கே புரிய வந்தது. அது எப்படிங்கிறது, என்ன நான் ஃபெயில் ஆனங்கிறத ஃபர்தராக நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கேன்றதை நான் சொல்லிடுறேன். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 10 எக்ஸாம்பிள் எடுத்து சிஸ்டம் கிட்ட யூஆர் ஃப்ரெண்ட்லி, அதை ஆஸ் யூஷுவல் நம்ம மேக்ஸ் டீச்சர், நீ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பில் எனக்கு சொல்லி புரிய வைன்னு சொல்லிட்டேன். ஓகேவா, ரோல் வந்து யூசர், அதாவது யூசர், அதுக்கிட்ட வந்து என்ன சொல்கிறேன், வாட் இஸ் ஆவரேஜ் ஆஃப், இப்போ நான் அதாவது இந்த மாதிரி கேள்வி கேட்டால் நீ வந்து என்ன கொடுக்கணுன்னா, ஸ்டெப் 1 ஆட் த நம்பர்ஸ், ஸ்டெப் 2 கவுண்ட் த நம்பர்ஸ், அப்புறம் டிவைட் பண்ணி எனக்கு ஆவரேஜ் கொடு. இதுதான் வந்து நீ பண்ணணும். எக்ஸாக்டாக நம்ம சொன்ன மாதிரி தான் மாடல் பண்ணணும். அதுக்கு மேலேயும் பண்ணக்கூடாது, அதுக்கு கீழேயும் பண்ணக்கூடாது. அதுதான் ஓகேவா. ஸோ எக்ஸாக்டாக நான் சொன்ன மாதிரி தான் மாடல் நீ பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஓகேவா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணும். ஸோ இதை நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஜேசான் ஃபார்மேட்டில் வந்து இதை நான் இம்போர்ட் பண்ணி எனக்குள்ளே வச்சுப்பேன். அதாவது அந்த ஜேசான் ஃபார்மேட் இது தான். இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, சிஸ்டம் ஓடுது, யூசர் ஓடுது, அசிஸ்டண்ட் ஓடுது. ஏன்னா இது வந்து மேண்டேட்ரி. பொதுவாக இப்போ நான் எடுத்துருக்கிற மாடல் பார்த்தீங்கன்னா GPT 3.5 டர்போ, இதுதான் வந்து ஃபைன் டியூன் பண்ணும். ஓகேவா, ஸோ இந்த மாடல் எடுத்து நான் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா, வித் ஃபைன் டியூனிங் ஆஸ் அ எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஃபைன் டியூன் தான் வந்து ப்ராசஸ்ஸு. ஓகேவா, இப்போ வந்து என்ன பண்ணுறேன், க்ரியேட் பண்ணுறேன். வித் திஸ் ஃபைலை வச்சு ஒரு ரீடு பண்ணி வேணால் ட்ரெயின் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஐடி, ஜாப் ஐடி ரெண்டுத்தையும் கிளியர் பண்ணி, அது பாருங்கள், ஃபைல் ஐடி பார்த்துக்கோங்க, ஜாப் ஐடி பார்த்துக்கோங்க, இது ரெண்டும் ரொம்ப ஓகேவா. இதெல்லாம் வந்து ஏன் பண்ணோம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். இது வந்து பர்ஃபெக்ட் சின்டாக்ஸ். இதெல்லாம் நீங்கள் ChatGPTயில் அடித்தாலே உங்களுக்கு கோடு வந்துடும். ஓகேவா, ஸோ பிரிண்ட் ஸ்டேட்டஸ் கொடுத்தா, ஜாப் ஸ்டேட்டஸ் கொடுத்தா, அது வந்து பார்த்திங்கன்னா வேலிடேட்டிங் ஃபைல்ஸ்னு வருது. ஏன் வேலிடேட்டிங் ஃபைல்ஸ்னு வருது? சரி, ஓகே, பிரிண்ட் மாடலு, சரி, ஃபைன் டியூன் மாடலில் கொடுக்கல, நன்னுன்னு கொடுத்துருச்சு. எனக்கு ஆக்சுவலி உண்மையிலே சொல்லணும்னா வந்து இது ஒரு பெரிய ஷாக்காக இருந்தது. ஏன்டா எனக்கு வந்து இந்த மாதிரி வருது, அப்புறமா தான் போய் எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு. அந்த மெயிலை போய் பார்க்கும்போது தான் வந்து தெரியுது, அதாவது இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா
உள்ளே போய் அந்த க்ளவுடுக்குள்ளே போய் ஃபஸ்ட்டு அது ட்ரெயின் ஆகிக்குன்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில்டுன்னு வந்துச்சு. ஏன் தெரியுமா? ட்ரைனிங் ஃபைல் ஆஸ் 1 எக்ஸாம்பிள் மஸ்ட் ஹேவ் அட்லீஸ்ட் 10 எக்ஸாம்பிள்ஸ் உனக்கு அது வேணும்ப்பா தம்பி அப்படின்ட்டுச்சு. ஓகேவா? ஒரு 10 எக்ஸாம்பிள்ஸாவது எங்களுக்கு வேணும். ஏன்னா அது வந்து எப்பாக்ஸ் பார்த்திங்கன்னா 25லாம் போயிடுச்சு. பட் ஆனால் அதுக்கு ட்ரெயின் ஆக முடியல. ஏன்னா அது ஒரு எக்ஸாம்பிள் தான் அதுக்கிட்ட இருக்குது. இதுவும் பாருங்கள் எப்பாக்ஸு. ஸோ இந்த மாதிரி வந்து நான் நிறைய டைம் ட்ரை பண்ணி ஏன் எனக்கு ஒர்க் ஆகலைன்னு ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆகி அதுக்கப்புறம் போய் மெயிலை பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது, ஓ இந்த மாதிரி ஒரு எரர் இருக்குங்கிறதே தெரியுது. ஓகேவா? ஸோ இப்படி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட எரரு. அதை வச்சுட்டு அப்புறமா ஒரு புது எரர் வந்துச்சு. இதை முடித்தோடனே ஒரு புது எரர் என்ன தெரியுமா வந்துச்சு? வெயிட், என்ன லாஸ்ட்டாக ஒரு எரர் வந்துச்சு. ஜாப் ஃபெயில் டியூ டு எ ஃபைல் ஃபார்மட் எரர் அப்படின்னு சொல்லிட்டு எரர். அட என்னடா அது திரும்பி இதே எரர் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி என்னடா அது. அப்புறமா கடைசியாக ஜேசான்லாம் கரெக்ட் பண்ணி திரும்பி போய் கொடுக்கும்போது தான் சக்சீடட் அப்படின்னு சொல்லிட்டு மாடல் வந்துச்சு. அதுவும் இதை நீங்கள் எங்கேம்மா பார்க்கலாம்? ஓப்பன் ஏஐயோட க்ளவுடு, அதாவது நீங்கள் எந்த ஃபவுண்டேஷன் மாடல் இருக்கிறீங்களோ அதோட க்ளவுடு அவங்களே உங்களுக்கு வந்து மெயில் அனுப்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் ஆயிருக்குப்பா தம்பி, அதெல்லாம் பார்க்கறதுக்கோ நீ அப்படின்ற மாதிரி அவங்க மெயில் அனுப்பிச்சிருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் உள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ ஸ்டெப்ஸு பார்த்தீங்களா, ஒரு கட்டத்தில் அக்யூரேசி வந்து அதுக்கு ஓரளவு கொண்டு வந்துடும். கரெக்டாக 100% கொண்டு வந்துடும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மாட்ரேஷன் செக்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது அட்வைஸு, ஹராஸ்மெண்ட், த்ரெட்னிங் பார்த்தீங்களா எவ்வளோ இது வச்சுருக்கானுங்க. ஏட்டு, இலிசிட்டு, செல்ஃப் ஃபார்ம், இன்டெட் இந்த மாதிரி ஏதாவது செல்ஃப் டோனிங் மாடல் வச்சுருக்கானுங்களா அப்படிங்கிறத பார்க்குறது தான் இது. இந்த செக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆனால் தான் உங்களுக்கு மாடலு கரெக்டாக டெலிவர் ஆகும். இங்கே பாருங்கள், செக்ஷுவல் பை மைனர்ஸு எவ்வளோ வச்சுருக்கானுங்க. ஓகே, ஸோ இதான் மெட்ரிக்ஸு. ஸோ அந்த மெட்ரிக்ஸில் வந்து இவ்வளோ ட்ரெயினாக இருக்குது. ஓகே, ஸோ எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். மெசேஜஸ்ஸு, ஃபைன் டியூன்டு, செக் பாயிண்ட்டு, க்ரியேட்டடு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்க. ஓகே ஃபைன். இப்போ வந்து மாடலை போய் நம்ம வந்து ஒரு செக் பண்ணி பார்த்துருவோம் இது வேலை செய்யுதா இல்லையான்ட்டு. ஓகே, ஸோ ஷிஃப்ட் என்ட்ரி இப்போ நான் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போயும் பாருங்கள் வேலிடேட்டிங் ஃபைல்ஸ் தான் வரும். ஏன் தெரியுமா? ஏன்னா அது ட்ரெயின் ஆகி உங்களோட இதில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும் தவிர இங்கே வந்து அது வந்து பெரிய லெவலில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஓகே, ஆனால் இங்கே அந்த குறிப்பிட்ட மெசேஜ் உங்களுக்கு வரும் சக்சீடன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மெயிலை போய் பார்க்கும்போது உங்களுக்கு சக்சீடன்னு வந்துருச்சுன்னா யூ கேன் ஜஸ்ட் அப்படி ஒரு ரீவைண்ட் மாதிரி ஒன்று அடித்து அதே இதில் போய் பார்த்தீங்கன்னா சக்சீடன்னு வந்துடும். ஓகே, ஸோ இப்படி தான் இது வேலை செய்யும். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எங்கே இந்த வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் 135711 இப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். சரி இதை விடுங்க, இதெல்லாம் இதுக்கு. இப்போ பாருங்கள், வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் ஆக்சுவலி இப்படி கொடுத்தா எனக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. வெயிட், இதை வந்து எடுத்துருவோம். எடுத்துகிட்டு இதுக்கு ஒரு ஆவரேஜ் இன்புட் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, எதுக்கு எப்போதுமே வேரியபிளாக கொடுத்தா உங்களுக்கு இன்னும் ஈஸிஃபுல்லாக இருக்கும். ஓகே, இஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் calculating average steps அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருவோம். ஓகே, இப்போ என்ட்ரு கொடுத்துருங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாட் இஸ் தி ஆவரேஜ் ஆஃப் 2,3,7,9,11,13,17 அப்படின்னு கொடுப்போம். இது வருதான்னு பார்ப்போமா? ஓகே, என்ட்ரு கொடுத்துட்டேன். ஸோ வந்துருச்சு. The sum of the numbers is 67. There are 8 numbers. So the average is 67/8 which is 8.375 அப்படின்னு வந்துருச்சு. அது எப்படி ப்ரோ கரெக்டாக இந்த மாதிரி வருது? There are 8 numbers. இது என்னது ப்ரோ? இது என்ன ஒரு விதமான ஸ்டெப்ஸாக கொடுத்துருக்கீங்கன்னா எக்ஸாக்ட்லி இதை தான் நம்ம ஃபைன் டியூன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆட் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஆட் பண்ண சொல்லிடுவோம். ஸோ சம் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருச்சு. அடுத்து கவுண்ட் த நம்பர்ஸ் சொல்லுவோம். ஸோ தெர் ஆர் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் 2 நம்பர்ஸ்னு. அந்த மாதிரி இதுலேயும் பாருங்கள், தெர் ஆர் 8 நம்பர்ஸ். ஓகே, அடுத்து டிவைட் a+b டிவைட் பை 2 அப்படின்னு சொல்லிட்டு டிவைட் பண்ணு மொத்தம் எத்தனை இது இருக்கோ அப்படிங்கிறது சொல்லிடுறோம். ஸோ த ஆவரேஜ் இஸ் 67 டிவைட் பை 8 அப்படின்னு சொல்லுது பாருங்கள். ஸோ டிவைட் பண்ணுது. டிவைட் பண்ணிட்டு நம்மளுக்கு அடுத்து ஃபைனலாக த ஆவரேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிவைட் பண்ணி கரெக்டாக எனக்கு சொல்லணும் போது அது கரெக்டாக சொல்லிடும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் டியூனிங் மாடல்ஸ் வேலை செய்யும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபர்தர் கான்செப்ட்ஸ் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ மாஸ்கீஸ்.